மழை பெய்யுதா? சீசனே சரியில்லை. இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா? அவெல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டரு. என்னடா ஸ்கிரிப்டே தரலையே உனக்கு? அடங்க அம்மால. இப்போ என்ன அனிமே பார்க்குறதுன்னு தெரியுமா ராணி? இந்த சீசனா? ஆமா. ஒரு சில அனிமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சீசன் ஏற்ற மாதிரி சில்லாகவும் இருக்கும், ஃபயரான ஷோன்னு சொல்கிறேன்டா. ஓ அப்படி இல்லை ஷோ. ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3டா, செம்மையாக இருக்கும்டா அது. ஆஹா, ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3யா? யாரும் சீசன் 1 பார்க்கலடா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ரஷ்யெலாம் சொன்னால் நீ பார்த்துருப்பேன்னு. ஏது அவன் எந்த இதுலேருந்து ஸ்கிரிப்டும் தரல, ஓ கட்டி மாற்றி மாற்றி மாத்தி சொல்லியிருக்கான். இருக்கிற என்னடா அவனுக்கு இடை. அவன் சொன்னால் வந்து ரீகாப் பண்ணலான்னு சீசன் 1 2. நீ வந்து பார்க்கவே இல்லையே. ஓ அப்போ இது ரீகேப் வீடியோவா? ஓகே, எனிவேஸ் நம்ம ரீகாப்பும் பண்ணுவோம், சம்மரியும் பண்ணிடலாம். ரீகேப் பண்ணி சபரி படி அதை ஸ்பாயில் பண்ண போறீங்களா? என்னங்கடா ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா ஃபயர் பஸ் நல்லா இருக்குமா அப்போ பார்க்க? சூப்பராக இருக்கும். அது வந்து செம்மையான ஷோ, சோல் லிட்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா 2 பேரும் சேம் ஆத்தர். ஓ இது வேறயா? ஆமாம், அதனால ஆர்ட் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபயர் பஸ் எப்படி இருக்குன்றது நான் நீ சொல்லு, நல்லா இருக்கா இல்லையன்றது நான் பார்க்குறேன். நீ ஓகே, இவ்வளோ நாள் ஆனிமே பார்க்குறார நீ அது ஃபயர் ஃபோர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? ஃபயர் பஸ் ஆனிமேல இருந்தா ஒரு ஆனிமேனாலே எனக்கு ஃபேன் சர்வீஸ் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ரைட்ரா. சரி, ஒரு ஃபேன் சர்வீஸ் வேணும். பிளாட்டை பற்றி எனக்கு பிளாட் ஈஸிடா. அவர் 250 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நெருப்பு வந்து நான் பிளாட் கேட்டேன். பிளாட் கேட்கல. ஓ நீங்கள் அந்த பிளாட்டு கேட்குறீங்களா? இருக்கு. அங்கே எப்பயுமே ஒரு பிளாட்டு ஒன்று இருக்கும். தமாக்கின்னு ஒருத்தி இருப்பாள். அவள் வந்து அவள் பவரில் வந்து கேட்கலாக மாறுவாள். ஓகே, அப்போ வந்து எப்பயுமே எவன் தொட்டாலுமே அவள் ட்ரெஸ்ஸுக்கு கையில் வந்துடும். அதான் சொல்கிறேன், பிளாட் ரிவீல் பண்ணுறீங்களோ இல்லையா, அவள் பிளாட் நல்லா ரிவீல் பண்ணுறீங்கயா. ஆக்சுவலாகவே இந்த ஆனிமையோட பிளாட் இது வந்து போஸ்ட் அப்பாக்லிப் வேர்ல்டு மாதிரி. இது அப்போ என்ன ஆகும்னா, ஒரு 250 வருஷம் முன்னாடி லிட்டரலி அவர் கட்டாஸ்ட்ரஃபி ஆகும். அதில் என்ன ஆகும்னா எல்லாருமே நெருப்பு செத்து போயிடுவாங்க. ஓகே, செத்து போனதுக்கப்புறம் இப்போ இருக்க டைம் லைன் வந்து அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் 198 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் நடக்குது. அதான் மேஜர் டைம் லைன். அப்போ என்ன ஆகும்னா, ராஃபல்ஸ்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கண்டுபிடிப்பான் அடோலா போஸ்ட்னு. அதான் மெயின் இந்த சீரீஸோட பவர் சோர்ஸு. அந்த பவர் சோர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வருவான், சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியும் லைஃபுக்கார. அதனால என்ன பண்ணுவான், அது கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. கண்டுபிடிச்சி வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் மிஸ் ஆகிடுவாங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கட. ஆனால் வந்து இவன் அதனால வந்து என்ன ஆகும், டோக்கே எம்பையர்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரிலீஜியஸ் கல்ட் மாதிரி. அவங்க வந்து ஒரு சர்ச்சும் இதுவும் கலந்த மாதிரி, புத்திசம் கலந்த மாதிரி, ரெண்டு ரிலீஜியன் கலந்த மாதிரி. அதில் வந்து இந்த ஹோலி சோல் டெம்பிள்னு ஒன்று இருக்கும். அது ஒரு காட் வந்து சோல்னு சொல்லுவாங்க, ஹோலி சோல்னு, எஸ்ஓஎல்னு. இதான் வந்து ஜிஸ்ட்டு. ஒருத்தனே எவ்வளோ பேர் எம்பையர் கிரியேட் பண்ணான்றீங்க, அது எப்படி ஒருத்தன் இவ்வளோ பேர் எம்பையர் கிரியேட் பண்ணான்? அதான் ட்விஸ்ட்டு. ஒருத்தவங்க மட்டும் கிரியேட் பண்ணல. இந்த நான் சொன்னேன் சர்ச்சும் அஜிமி இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அவங்களாம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இந்த வேர்ல்டு. அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அடோலா போஸ்ட்டுக்கு பிளான்ட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அதனால வந்து மொத்த உலகத்துக்குமே அவங்க எனர்ஜியை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ தட்
சர்ச்சும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸும் சரி ரெண்டுமே ஒருத்தங்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. அதனால வந்து அவன் பெரிய ஒரு எம்பையராக கிரியேட் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அப்போ இந்த ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் அப்போ அங்கே இருக்காதா? அதெல்லாம் இருக்கும். ஏன்னா மரம்லாம் பார்ப்பேன். ஏன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் மொத்த குழம்பு அழிஞ்சிச்சுன்னு. ஆனால் வந்து மரம்லாம் இருக்கும். ஆனால் அனிமல்ஸ் எல்லாமே முக்கால்வாசி ஒரு 95 to 98% ஆஃப் அனிமல்ஸ் அழிஞ்சிடும். அதனால வந்து அதை ரிஸ்டோர் பண்ணுறதுக்காரே ஒரு டீம் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஹீரோவோட கோல்ஸ் மாதிரி. ஓ அப்படியா விஷயம். ஓகே, அப்போ ஹீரோட பவர் என்னது? இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும். இந்த ஆனிமேல வந்து பவர்ஸ் இதுனா ஃபயர் தான். எல்லாருமே ஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து விதவிதமாக ஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஜென்ரேஷன் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்க உள்ள இருக்கிற நெருப்பம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பவர் லாஸ் ஆகிட்டு ஜாம்பி ஆயிடுவாங்க. அந்த ஃபயர் ஜாம்பி ஆயிடுவாங்க. அதான் வந்து இன்ஃபர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, டீமன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்னல் டீமன்ஸ்னு. செகண்ட் ஜென்ரேஷன் வந்து சிம்பிள். அவங்க நெருப்பை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் நிறைய நெருப்பு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்ட் ஜென்ரேஷன் என்னென்னா க்ரியேட்டும் பண்ண முடியும். இருக்கிற நெருப்பையும் க்ரியேட்டும் பண்ண முடியும். அது யூஸும் பண்ண முடியும். ஓகே, இருக்கிற இதில் வர மாதிரி அவதார ஃபயர் பெண்டிங் மாதிரி. ஆமாம். இதுலேயே ஒருத்தர் எக்ஸப்ஷனாக ஒருத்தர் இருப்பான், பெனி மாருன்னு. அவன் ஒருத்தன் மட்டும்தான் செகண்ட் ஜென்ரேஷனும் தேர்ட் ஜென்ரேஷனும். அவன் வந்து இரண்டுத்துக்கும் நடுவில்ன்ற மாதிரியா? ஆமாம். அவன் பவரே செம்மையாக இருக்கும். என்னன்னா அவன் இருக்கிற நெருப்பு கண்ட்ரோல் பண்ணணும். அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபயரும் யூஸ் பண்ண முடியும். அதனால் அவன் ஒன் ஆஃப் ஓபிஎஸ்ட் கேரக்டர் இந்த ஷோவை. அப்போ ஹீரோ எந்த ஜென்ரேஷனில் இருக்கான்? ஹீரோ என்ன ஜென்ரேஷன்? தேர்ட் ஜென்ரேஷன். அவன் என்ன பவர்னா காலில் நெருப்பு வரும், ஷின்ரான்னு. அவன் வந்து அவனோட ஃபயர் வந்து அடோலா பர்ஸ்ட்னு ஸ்ட்ரெயிட்டாக வருது. அதனால வந்து நிறைய பேர் வந்து அவன் ஃபயர் வந்து சீக்ரெட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓ, ஸோ லிட்ரலாக இவங்கெல்லாம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் மாதிரி இருந்தாலும் இங்கே ஃபயர் வச்சு தான் ஃபைட்டே பண்ணுறேன். ஆமாம். அண்ணா இந்த பாய்லரை கொஞ்சம் பார்த்தாவீங்க அண்ணா. சரி, அப்போ இந்த ஆனிமேல வந்து ஹீரோவோட ஒர்க் என்ன? ஹீரோ டீமோட ஒர்க் என்ன? அதான் இந்த ஆர்கனைசேஷனில் வந்து 8 செக்ஷன் இருக்கும். அந்த 8 செக்ஷனுமே டிஃப்ரெண்ட் ஒர்க் இருக்கும். ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வந்து கார்ட் பண்ணுவாங்க டெம்பிளில். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் வந்து மெடிக்கல் டீமு. இன்னொரு செக்ஷன் ஃபார் ரிசர்ச் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு செக்ஷன் வந்து 8 செக்ஷன். அந்த செக்ஷன் என்னென்னா 2 ஒப்ஜெக்டிவ் இருக்கும். என்ன ஒப்ஜெக்டிவ்னா, ஒன்று ஹியூமன் கம்பஷன் எப்படி ஆகுது, எப்படி தடுக்கணும், அது மற்ற இதில் வந்து ட்ரைட்டர் யார் கண்டுபிடிக்கிறது. இந்த செக்ஷனில் ஒரு ட்ரைட்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஓகே. அது 8th செக்ஷன்லேயே ட்ரைட்டர்ஸ் இருக்காங்க. 8th செக்ஷனில் மித்த எல்லா செக்ஷன்லையுமே ட்ரைட்டர்ஸ் இருக்காங்க. எது ட்ரைட்டரான செக்ஷன் கண்டுபிடிக்கிறா இவங்களோட கோல். நல்லா விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல விசாரிச்சு பார்த்து உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரு? சிபிசி ஐடியா. யார் மேல எல்லாம் டவுட் எல்லாரையும் போட வேண்டியதானே. அப்போ வந்து ஹீரோட டீம்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோ டீமில் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆமாம். அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் பவர் லெவல், எல்லாருமே ஓபி, எதுவும் எல்லாரும் எல்லா ஃபைட்டையும் விட் பண்ணிடுவாங்க. பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு ஃபேரி டெய்லில் வர மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை என்ன மாதிரி? அப்படிலாம் இல்லை. என்னன்னா வந்து நீ யோசிப்ப எம்சி தான் அண்டர்டாகாக இருப்பானே, அப்படி இல்லை. இங்கே அப்படியே ஆப்போசிட். எம்சி வந்து ஓபிஎஸ் செல்லு. நீ டீம்மேட்ஸை கம்பேர் பண்ணா அவன் கேப்டன் ஒருத்தர் இருப்பான் செக்ஷன் 8 அக்கிட்டர் ஓபின்னு. அவனே தான் அவன் நார்மல் ஹியூமன் தான். அவனுக்கு இந்த ஃபயர் பவரே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஹியூமன் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும். ஹியூமன் ஸ்ட்ரென்த். ஆனால் அவன் தான் கேப்டன். அவன் வந்து லீடர்ஷிப்புக்கும் நல்ல மனசுக்காரரா அவன் வந்து கேப்டனாக இருப்பான். அவன் போலீஸ்கார பாபா, அதனாலதான் நல்லவனா இருக்கா. யோ, அவனாயா நல்லவன்? போயா பூம் பூம். பாவா மட்டும் காலை அகட்டி வச்சிருந்தாரு, அண்டர்வேர்ல ஒரு ஆட்டோ பாம்பை சொரிய விட்டுருப்பான். டீம்மேட்ஸ் மொரால் பூஸ்ட் பண்ணுவான். அதே மாதிரி அவன் செகண்ட் ஹேண்டு எமோஷனல் சப்போர்ட். அவன் வந்து லிட்டில் எர்வின் மாதிரி பேசுவான். ஓகே ஓகே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவனோட செகண்ட் ஹேண்ட் வந்து லாஜிக்கலாக பேசுவான். ஓகே. பேசிக்கலி வந்து இது லீவே எர்வின் காம்போதான். ஆனால் வந்து 2 பேரும் அண்டர் பவர். ஆனால் அவன் வந்து விக்டர் லிட்டும்
அவனும் இதுதான் செகண்ட் ஜென்ரேஷனு. இன்னொருத்தர் இருப்பான் வல்கன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து இந்த கியர்ஸாக ஃபயர் டீமன்ஸ்க்கு சண்டை போடுறதுக்காக கியர்ஸ்லாம் அவனா கிரியேட் பண்ணுவான் வல்கன்னு. அதே மாதிரி இந்த நான் சொன்னேன் இன்ஃபர்னஸ் செத்துட்டாங்கன்னா ப்ரேயர் பண்ணும். ஏன்னா சர்ச் இது அதுக்காக ஒரு சிஸ்டரும் இருப்பாங்க. அவள் வந்து ஐரிஸ் வந்து ஜஸ்ட் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓ அது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது, இது மாதிரி கிடையாது இப்போதைக்கு இல்லை. However, first things first, we'll deal with these non-believers the same way we did with the people of Beth Shemesh. ஆனால் என்னோட ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஜோக்கர்னு ஒருத்தர் இருக்கான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவன் வந்து லிட்டரலி வந்து வைல்ட் கார்டு மாதிரி. இந்த ஸ்டோரியில் வந்து அவன் நல்லவனா கெட்டவனே தெரியாது. ஓ அப்போ வில்லனா என்னன்றது தெரியாது. தெரியாது. ஆமாம், அவன் வந்து அவன் டார்க் ஹீரோ. அவன் லிட்டரலி ஆன்டி ஹீரோ. ஏன்னா வந்து அவன் ஸ்டோரி அவன் பேக் ஸ்டோரி எப்படி அது இன்னும் சொன்னால் வந்து ஸ்பாயிலர் டெரிட்டரி போயிடும். சரி, அப்போ இந்த ஆனிமேல வந்து பவர்ஃபுல் கேரக்டர்ஸ்லாம் யாரு? இப்போ ஓவர் பவர் கேரக்டர்ஸ், ஸ்ட்ராங்கான கேரக்டர். அதான் நான் இப்போ சொன்ன ஒருத்தன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனும் அவன் ஒருத்தன் பெனிமாரோ பேர்ன்ஸ்னு ஒருத்தன் இருப்பான். ஓகே, அவன் தான் வந்து இந்த செக்ஷன் 1லே கேப்டன், ஃபர்ஸ்ட் கேப்டன் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஓபி தான் எமோஷனல் சப்போர்ட். நீ அவன் உட்காந்துக்கிட்ட எர்வின் மாதிரி ஸ்பீச் கொடுப்பான், அது இதுன்னு. அவன் என்ன பவர்ஃபுல் அவன். ஆமாம், கம்பேர்ட் டு அதர் ஹியூமன்ஸ் வந்து அவன் ஸ்ட்ராங். ஏன்னா வந்து அவனுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கிறதுனால, அதனாலே இந்த வேர்ல்டில் வந்து டிட்டர்மினேஷன் இருந்தாலே பவர் கிடைக்கும். இவன் வந்து அப்போ ஃபயர் மட்டும் பவர் இல்லை. ஆமாம், நிறைய டிஃப்ரெண்ட்டான பவர் சோர்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து இவனுக்கு ஓவர் ஒர்க் அவுட் பண்ணுறான். சைட்டாமா மாதிரி பண்ணி பாடியை ஃபிசிக்கல் பீக் ஹியூமன் ஆயிடுவான். அப்படி இருக்கும்போதுமே அவனுக்கு இது எக்ஸ்ட்ரா பவரும் கிடைக்கும், ஹிஸ்டரிக்கல் ஸ்ட்ரென்த்துன்னு. அதனால வந்து பியாண்ட் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துடும். ஸோ மினி சைத்தாமா திரும்பி. ஆமாம், பட் ஸ்டில் வந்து கம்பேர்ட் டு அதர் ஓபிடிஎஸ் கேக்லோர இவன் வந்து ஆவரேஜ் தான். ஆனால் அதுலேயுமே சொல்கிறேன் பாரு, அது மூமெண்ட் ரைடர். அப்போ மூமெண்ட் ரைடரில் ஒரு ஜெனோஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஜெனோஸுக்கும் சைதாமாக்கும் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போது வந்து நான் சொன்னேன் பென்னி வரும், அவன்னா சாம பவர். நான் சொன்ன செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனுமே அவன் வந்து அவன் பவர் செட்டே வந்து அவுட் ஆஃப் தி லீக். அவ்வளோ இது பேர்ன்ஸ் வேர்ல்டு வந்து அவனும் செம பவர்ஃபுல்லு. அவன் தான் வந்து அன்டச்சபிள் மாதிரி சீரீஸில் ஃபஸ்ட்டு 2 சீசனில். அதனால் ஃபைட்லாம் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். அது ஃபைட் சீன் மட்டும் இல்லை, ஃபைட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம். சரி, அப்போ பையனா வரும் வைப்பு சேர்த்துற எப்படி? நிறைய இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. மசூல் மம்மி இருக்குது, ஃபேன் சர்வீஸ் கேரக்டர்ஸ் தமாக்கி அவ இருக்கா, யாண்ட்ரே கேரக்டர்னு ஒத்திப்பா, இபானா ஸோ யாண்ட்ரே கேரக்டரும் இருக்கான் இபானா. ஆமாம், அவள் வந்து அவள் கேப்டன் சொன்னேன்ல. ஆமாம், ஐரிஸும் நல்ல இதுதான், நல்ல வைஃப் மெட்டீரியல் தான். ஐரிஸும் இபானாவுமே ஒரே இதெல்லாம் செட்ஸில் செஞ்சுருப்பாங்க. இவன் செக்ஷன் வந்து 5th கேப்டன் இபானா. அவன் வந்து எல்லாமே வந்து அவங்க டீம்மேட்ஸ் எல்லாமே சிம்ஸு. அதனால் என்ன சொன்னாலும் செய்வாங்க. சேர் அதான் என்னன்னாவும் லிட்டரலி போ ஹேன்காக்கையோ லூஃபியோ அந்த மாதிரி நடக்கும். என்னன்னா சண்டை 2 பேரும் சண்டை போடுவாங்க. என்ன பண்ணுவான், ஷின்ரா வந்து இது பண்ணிடுவான், நானா இதுன்னு கெத்த காமிச்சிடுவான். ப்ளஸ் வந்து அவனும் மைண்டை மாற்றிடுவான்ல இபானா. அதனால் வந்து சிம்பிள்னு யாண்ட்ரே ஆகிடுவா ஷின்ராக்கு. ஓ ஓகே, அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் எல்லாமே வந்து சிம்ஸாக இருந்தாலும் ட்ராஷ் பண்ணி இது பார்ப்போம். லிட்டரலி வந்து 1 to 1 மாதிரி இருக்கும், காமெடியாக இருக்கும் அது. ஆஹா. சரி, அப்போ இந்த ஆனிமேல வந்து காமெடி சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? காமெடின்றது நிறைய காமெடி இருக்கும், ஃபேன் சர்வீஸ் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு செக்ஷன் 8ல் வந்து எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கேக் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச ஒருத்தன் கேக்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ஆத்தர்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு வந்து செம்ம டெலிஷனல். நானா வந்து நைட்டு அந்த ஆர்த்தர் இன் லெஜெண்ட்ஸ் தெரியுன்னு இது மாதிரி ஆர்த்தர் லான்ஸ்டார்ட்னு அது மாதிரி பேசினே இருப்பான். குதிரை வச்சிருப்பான், கத்தில வச்சிருப்பான். ஓகே
ஓ அந்த மாதிரி இதில் சொல்லுவான். ஸோ டெலுலு இஸ் செலுலு. ஆமாம், ஆனால் நீ கேட்ப அவன் வந்து என்னடா அவனும் ஷின்ராம நீ கேட்டையே எயிட்டில் எல்லாமே வீக்குன்னு. இல்லை, இவன் வந்து ஷின்ராவோட எம்சியோட மெயின் ரைவல் இவன். ஓகே, இவன் ஃபைட் சீன்ஸும் கோஸ் ஆடு. ஏன்னா வந்து லிட்டரலி அவன் லைட் சேபர் வச்சிருப்பான் வெப்பனா. லைட் சேபர். ஆமாம், வார்ஸ். அதான் அவன் கத்தி பேர் என்னது, என்னது எக்ஸ்கேலிபர்னு சொல்லுவான். டெலுலு இஸ் செலுலு ஃபார் ரியல். அதான் சொல்கிறேன். அதுவும் அவன் கத்தி வந்து பிளாஸ்மா ஸ்வாடு. லிட்டரலி வந்து ஸ்டார் வார்ஸ் இது. ஐ ஹேவ் தி ஹையர் கிரவுண்ட். அதே மாதிரி எல்லாருக்கும் இனிமேல் கேகுன்னு சொன்னேன். மாசி வந்து ஃபுல்லாக வந்து அவன் மசில் மாமி, அதனால் வந்து எப்பயுமே வந்து மசில் பில்ட் பண்ணும் அது மாதிரிலாம் யோசிப்பாவ. அதே மாதிரி ஐரிஷ் தீர்ப்பட நன்னு சிஸ்டர் அவள் வந்து என்ன பட்டன் பட்டன் அமுக்கிடுவா. அதே மாதிரி நான் சொன்ன பட்டனா. ஆமாம், அதே மாதிரி பட்டன். அதான் தாமாக்கிட்டு இருப்பாள். அவள் வந்து நான் சொன்னேனே எவன் தொட்டாலுமே ட்ரெஸ் கையில் வந்துடும். அதான் அவள் கேகும் சரி ஃபேன் சர்வீஸ் சரி ரெண்டுமே ஒரே இது அவளுக்கு. நைஸ் பிளாட்டுங்க. அடங்கொம்மால. அப்போ இந்த ஆனிமேல வந்து வில்லன்ஸ் ஆன்டகனிஸ்ட்ஸ் அவங்களாம் எப்படி? அதே தான். இங்கே வில்லன்ஸ் வந்து டிப்பிக்கல் சர்ச்சு கல்ட்டு மாதிரி. இது கல்ட் ஈவாங்கிலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மெயின் கோல்லையே அவங்க காட் ஈவாங்கிலிஸ்ட்னு ஒருத்தர் ஈவாங்கிலிஸ்ட்டு. அவங்க வந்து அந்த காடுக்கார வந்து திரும்பி இந்த கேட்டகிலிசம் நடந்துச்சு 250 years முன்னாடி. ஓகே, எல்லாமே போஸ்ட் கப்பல். அதனால வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணுறது தான் அவங்க மெயின் கோலே. அவங்க வந்து இங்கே எல்லாருமே வந்து வேறு அந்த காட் வந்து வேறு டைமென்ஷனில் இருப்பாங்க. அதுக்காக வந்து அது ரீக்ரியேட் பண்ணி காடை பார்க்குறவங்க இதுவே கோலே. ஓ, அப்போ வந்து மெயின் வில்லன்றது இந்த எவாங்கலிஸ்ட். ஆமாம், அப்புறம் அவங்களோட மெயின் கோல் திரும்பி டைமென்ஷன்லேருந்து இது காட் பண்ணோம். அவங்களோட மெயின் கோல் என்னென்னா அவன் 8 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பில்லருமே தேடி இந்த அமத்தோரஸ்னு சொன்னே அந்த பிளான்ட்டு பவர் பிளான்ட் கிரியேட் பண்ணுவாங்களே, அதுவும் கம்பைன் அவங்க ரெண்டும் சேர்ந்து அடோலோ வச்சு இது பண்ணுவாங்க. பேசிக்கலி வந்து இந்த கேட்டகிரிசம் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. எதுக்கு? அப்போ அந்த 8 பில்லரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை, இப்போதைக்கு அந்த 6 பில்லர் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த பில்லர்லுமே ஷின்ராவும் ஒருத்தன். ஓகே. ஓகே. அந்த பில்லரில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பில்லரில் இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு பேக் ஸ்டோரி வரும். அவங்க அம்மா வந்து இன்ஃபர்னல் ஆகி செத்து போயிடுவாங்க. அப்போ இருக்கும்போது எல்லாருமே வந்து ஷின்ராவரா டீமன் சொல்லி இது பண்ணுவாங்க. அவங்க அம்மாவையும் அவங்க தம்பி இருப்பான், அவனுக்கு தம்பியும் செத்து போயிடுவான். ஆனால் இங்கெல்லாம் அந்த ஈவெங்கலிஸ்ட் வந்து கிரிமினலாக யோசிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து இன்ஃபர்னலாக ஆக்கி அவங்க தம்பியை கடத்திடுவாங்க. தம்பி இருக்கான் இல்லை, புரியல. ஆமாம், தம்பிரான் வந்து அவனும் ஒரு பில்லர் மாதிரி. ஓ, அவனும் ஒரு பில்லரு. ஆமாம், சின்ன வயசுலேயே வந்து எனக்கு கடத்திட்டு இது பண்ணிடுவாங்க. சின்ன வயசுல வளர்ப்பாங்க இந்த அல்டிமேட் வெப்பனா. ஓகே, அவனும் ஒரு பில்லரு. அவன் வந்து இந்த ஈவெங்கலிஸ்டோட ஆக்ஷன் யூனிட் ஒன்று இருக்கும், அதோட கேப்டன் அவன் தான். ஓ ஓகே, அவன் வில்லன் சைடில் இருக்கான். ஆமாம், அதை ட்விஸ்ட்டு எம்சிக்கே யோசிப்பான், என்னன்னா உசுரோடு இருக்கியான்னு இது பார்த்த உடனே. ஆனால் அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சான் நீ தம்பி தானே. ஆனால் தான் அவனுக்கு அவன் அண்ணன்னு தெரியாது. அடிக்காதீங்க, தெரியாம நடந்துச்சுண்ணா. சத்தியமா நான் வேணும்னு பண்ணலண்ணா. சத்தியமா. இப்போ எல்லாருக்கும் ஃபயர் பவர்னா ஃபைட் சீன்லாம் ஸ்கேல் ஆகாது, எல்லாம் ரிப்பீட்டடாகவே இருக்காது அவனுக்கு. ஆமாம், நீ நினைப்ப எல்லாருக்குமே ஃபயர் பவர் இருக்கும், அண்ணன் ஸ்டேலாக இருக்குமான்னு நீ கேட்டத. ஆனால் அது அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஃபயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து ஃபயரை வந்து பிளாஸ்மாவாக யூஸ் பண்ணுவான் அடிக்கிறது. சில பேர் தமாக்கிக்கே வந்து ஃபயர் வந்து கேட் மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீ நான் சொன்ன அந்த 8 பில்லருக்கு வந்து இருக்கிறதுல ஓபியான பவர்லாம் இருக்கும். ஓகே, என்னன்னா ஷின்ராக்கு வந்து பயங்கரம் பவர். அவன் கால் நெருப்பு மட்டும் இல்லாமல் அவனால் பேசிக்கலி லைட் ஸ்பீட் ட்ராவல் பண்ணி அடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அவன் தம்பி இருக்கானே, தம்பிக்கும் ஒரு ஓபியா செல் எபிலிட்டி. லிட்டரலி வந்து போனோ டியோடரா டைம் ஸ்டாப் பண்ணுவான். ரெண்டு பேருக்கும் ஓபி பவர். அப்போ ஆமாம், ஒன்றத்தை வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம், லைட் ஸ்பீட் வச்சு மூவ் பண்ணலாம், அடோலா பஸ்ட் வச்சு. இன்னொருத்தனுக்கு வந்து டைமே ஸ்டாப் பண்ணுவான். நீ கேட்ப எப்படா டைம் ஃபயர் வச்சு டைம்லாம் பண்ணுறீங்க. அவன் தம்பி என்ன பண்ணுவான்னா இருக்கிற யூனிவர்ஸ் எல்லாம் ஹீட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிடும் மாலிக்யூல்ஸே.
கரெக்ட் டைமில் ஸ்லோ பண்ணுவான். அதனால தான் வந்து இவன் எபிலிட்டி செம்ம ஓபி. அதான் அந்த எல்லா பிள்ளைருக்குமே வந்து இவனோட ஓபி ஆஸ்பெக்ட் எபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஆனிமேல வந்து உனக்கு எல்லாமே இருக்கு. பிளாட் வேணும்னா பிளாட் இருக்கு, ஃபேன் சர்வீஸ் வேணும்னா ஃபேன் சர்வீஸ் இருக்கு, வைஃபு வேணுமா வைஃபு இருக்கு, கேரக்டர் டெவலப்மெண்ட் வேணும்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்குன்ற. ஆமாம், இப்போ வந்து சீசன் 3 வந்து ட்விஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணான். இப்போ நீ சீசன் 1 and 2 ஸ்டார்ட் பண்ணா நீ சீசன் 3 முடியறதுக்குள்ள நீ கேட்சப் பண்ணிடலாம். அப்போ நான் போய் பார்க்கணும். இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே, நீங்க